திங்கக்கிழமை காலையில் ஒரு 11 மணி போலலாம் தண்ணி பிடிக்கலான்னு வந்தாச்சு. இங்கே எப்படி இருக்குன்னா நிழலாக இருக்கும், நிறைய வாழை மரம் தென்னை மரம்லாம் இருக்கிறதுனால நிழலாகவே இருக்கும், அதிகமாக வெயில் இருக்காது. அதனால் இந்த நேரத்தில் பிடிச்சிக்கலான்னு சொல்லிட்டு தான் பிடிக்க வந்தேன். ரொம்ப வெயிலாக இருக்கிற நேரத்தில் பிடிக்க முடியாது, ஒரு சில இடத்துல மட்டும்தான் அப்படி இருக்கும், மற்றபடி நல்லா நிழலாகவே இருக்கும். அதனால் பிடிச்சாச்சு. அப்படியே மாமரத்தையெல்லாம் சுற்றி பார்த்துட்டு மாங்காயெல்லாம் பறிச்சாச்சு. நிறைய வாழைத்தார் விட்டுருக்கு, ஆனால் ஒரு வாழைத்தார் மட்டும் முறிஞ்சு தொங்குனுச்சு. சரி இருக்கட்டும் பழுக்கட்டும்னு வந்தேன். இன்றைக்கி போய் பார்த்தா நல்லா பழுத்துருச்சு. பூவம் வாழைப்பழம் தான், நல்ல சரியான ருசியாக இருந்தது பாருங்கள், இனிப்பாக. என் பிள்ளை தான் வெட்டிட்டு அதை தூக்கிட்டு வந்துச்சு. வாழை மரத்தில் வாழைத்தண்டு எடுக்கலான்னு பார்த்தா வாழை மரத்தில் வந்து பூச்சி இருந்துருச்சு, அதனால் வாழைத்தண்டு நல்லா இல்லை, அதை விட்டாச்சு. வாழைத்தரை மட்டும் வெட்டி எடுத்துக்கிட்டு வந்திருந்தோம். கடையில் வாங்குகிற பூவம்பழத்தில் டேஸ்ட் எப்படி இருக்குன்னா, சாப்பிட்டு முடிக்கும்போது ஒரு புளிப்பு சுவை இருக்குது. ஆனால் இது அப்படி இல்லை, நல்ல டேஸ்ட்டாக இனிப்பாக இருந்துச்சு, சாப்பிட்றதுக்கே நல்லாவே பழுத்தும் போயிடுச்சு. மரத்துலேயே பழுத்ததுனாலே என்னவோ அவ்வளோ ருசியாக இருந்தது. என் பிள்ளை உடனே பறித்து 2 பேரும் ஆளுக்கு ஒன்று சாப்பிட்டுட்டு தான் அடுத்த வேலையை பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில்